Satyabhama Institute of Science and Technology, Chennai. வாக்கு நீங்கள் செலுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? ஜனநாயக கடமை ஆற்றிருக்கீங்க, அவ்வளோதான். ஹாப்பி அபவுட் இட். மகிழ்ச்சியாக இருக்கா? நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஓகே, இங்கே ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்காங்க சார்? தேர்தல் ஆணையம் ஏற்பாடுலாம் நல்லா தான் இருக்குது, வெரி ஸ்மூத், நல்லா தான் இருக்குது. ஹாய் பாலாஜி. மற்ற இது வரைக்கும் உலகின் மிக பிரம்மாண்டமான தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. அதில் நீங்களும் பங்களிக்க உடனடியாக வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுங்கள். மக்களவை தேர்தல் பல கட்டங்களாக நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழாவில் முதல் மரியாதையே தமிழ்நாட்டுக்குத்தான். அதில் எங்களுக்கு தான் முதல் மரியாதை. நான் தான் என்னுடைய வாக்குச்சாவடியில் முதல் வாக்காளர் அப்படிங்கிற பெருமை ஏற்றத்துக்காக பலரும் சென்று அதை ஜனநாயக கடமையை ஆற்றி பெருமையோடு அதனது அடையாளத்தை நாட்டுக்கு காட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த தேர்தல் திருவிழா தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் முதல் கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய 102 சீட்டுகள்லையும் தேர்தல் தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி என்று இந்தியாவுடைய 21 மாநிலங்கள் இன்று வாக்களிக்கின்றன. தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளுக்கும் இன்றுதான் தேர்தல். தமிழ் பிரதேசமான புதுச்சேரியிலையும் இன்றுதான் தேர்தல். 950 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. 6 கோடிக்கு மேற்பட்ட, சரியாக சொல்லணும்னா 6 கோடியே 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. பல விஐபிக்கள் களத்தில் இருக்கிறாங்க. பல விஐபிக்கள் வாக்களிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? உடனடியாக வாக்குச்சாவடிகளுக்கு விரையுங்கள். இன்று மாலை வரைக்கும் வாக்களிக்கிறதுக்கு நேரம் இருக்குது என்றாலும் கூட தட்பவெப்பம் கருதி முன்னதாகவே வாக்களிப்பது என்பது நலம். அதன்படியே பல வாக்குச்சாவடிகளில் நெடுங்கூட்டம் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்களிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.